ஹாய், இன்றைக்கி நம்ம கேல்னா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி வார்த்தையை மைம், தும், ஆப், ஹம், யஹ், வஹ், ஏ, வே போன்ற வார்த்தைகளோடு சேர்த்து வாக்கியத்தில் எப்படி அமைக்கலான்னு ஆங்கிலத்திலும் தமிழிலும் பார்க்கலாம். கேல்னா தட் மீன்ஸ் ப்ளே, விளையாடு. இதை நம்ம மைம் அப்படிங்கிற வார்த்தையோடு சேர்த்திடலாம். மைம் தட் மீன்ஸ் ஐ எம், நான். If it is boy, मैं खेलता हूँ. Girl, मैं खेलती हूँ. I play, நான் விளையாடுகிறேன். The next one is तुम, that means you, நீ. If it is boy, तुम खेलते हो. Girl, तुम खेलती हो. That means you play, நீ விளையாடுகிறாய். The next one is आप, that means you. We will use this while giving respect. நீங்கள், if it is boy, आप खेलते हैं. Girls, आप खेलती हैं. That means you play, நீங்கள் விளையாடுகிறீர்கள். The next one is हम, that means we, நாம். If it is boys, हम खेलते हैं. Girls, हम खेलती हैं. That means we play, நாம் விளையாடுகிறோம். The next one is यह वह, that means he, she, it. இவன், அவன், இவள், அவள், இது, அது. We will see the sentence. If it is boy, यह खेलता है. Girl, यह खेलती है. Boy, वह खेलता है. Girl, वह खेलती है. That means he plays, she plays, it plays. இவன் விளையாடுகிறான், அவன் விளையாடுகிறான், இவள் விளையாடுகிறாள், அவள் விளையாடுகிறாள், இது விளையாடுகிறது, அது விளையாடுகிறது. The next one is ஏ, வே. That means these, they, those. இவர்கள், அவர்கள், இவைகள், அவைகள். We will see the sentence. If it is boys, ये खेलते हैं. Girls, ये खेलती हैं. Boys, वे खेलते हैं. Girls, वे खेलती हैं. That means these play, they play, those play. இவர்கள் விளையாடுகிறார்கள், அவர்கள் விளையாடுகிறார்கள், இவைகள் விளையாடுகின்றன, அவைகள் விளையாடுகின்றன. தன்யவாத். நமஸ்தே.